2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட யூனிட் 9 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக முதலமைச்சர் டேஷ் நாளை புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ளார். The Chief Minister of Tamil Nadu has announced the non-resident World Tamils Day would be celebrated. புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சமூக ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர். அன்னி பெசன்ட், முத்துலட்சுமி, கோவிந்தம்மாள், சுந்தராம்பாள். Dash was appointed as the first woman chairperson of the Social Welfare Advisory Board. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடந்தாய் வாழி காவேரி என்ற புதிய திட்டத்தின் நோக்கமானது காவிரி ஆற்றின் வடிகாலின் தடுப்பணை கட்டுதல், காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்தல், காவிரி ஆற்றை மாசுபடுத்தல், காவிரி ஆற்றை மற்ற நதிகளுடன் இணைத்தல். மெயின் எய்ம்ஸ் ஆஃப் நடந்தாய் வாழி காவேரி ஸ்கீம்ஸ். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துதல் தான் நடந்தாய் வாழி காவேரி திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை 2013-14 ஆண்டின்படி முதல் வரிசையில் உள்ள மனித மேம்பாட்டில் உள்ள மாவட்டம். கன்னியாகுமரி, தர்மபுரி, சென்னை, ராமநாதபுரம். 2013-14 first rank in HTMA attained by the Dash district according to the Tamil Nadu Human Development Report. மனித வள மேம்பாட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற மாவட்டம் இது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2014-15 படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவன்மை குறியீட்டில் முதன்மை விளங்கும் மாவட்டம். In 2014-15, the Gender Equality Index of the Tamil Nadu state is the best Dash district according to the Tamil Nadu Human Development Report. பாலின சமத்துவன்மை குறியீட்டில் முதன்மை விளங்கும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2018 ஆண்டில் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற இடம். தஞ்சாவூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சேலம். In 2018, in Tamil Nadu, anti-sterlite struggle of TN took place. ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடந்தது தூத்துக்குடியில. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையான சச்சரவு இருக்க காரணம். மிருகங்களை வேட்டையாடுதல், பயிர் விளைச்சலை மிருகங்கள் சேதப்படுத்துதல், மிருகங்கள் சத்தம் எழுப்புதல், மிருகங்களிடையே சண்டை இருப்பதால். In Tamil Nadu, the man-animal conflict are mainly due. மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் சண்டை வர சச்சரவு வர காரணம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பயிர் விளைச்சலை மிருகங்கள் சேதப்படுத்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், காவலன் SOS என்ற செயலியின் நோக்கம் டேஷ் ஆகும். ஆபத்து காலங்களில் மக்களின் ஏற்படுத்த கண்டறிதல், வனத்தில் புலிகளின் நடமாடும் எண்ணிக்கையை அறிதல், விபத்துகளை மதிப்பிடுதல், சாலை விபத்துகளை மேலாண்மை செய்தல். The purpose of காவலன் SOS. SOSனா ஒரு எமர்ஜென்சில ஆபத்து காலங்கள்ல ஹெல்ப் கேட்கிற ஒரு யூனிவர்சல் கோடு தான் SOS. இந்த கடல்ல மாட்டிக்கிட்டவங்கலாம் SOS கோடு அனுப்புவாங்க. ஃபிளைட்ஸ் இதுல எல்லாம் SOS கோடு தான் அனுப்புவாங்க. SOSனா ஹெல்ப் கேட்டு அனுப்புற ஒரு யூனிவர்சல் கோடு. ஸோ அப்போ காவலன் SOSனா ஆப்ஷன் ஏ ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை கண்டறிது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2019 தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு என்ன? 4.31, 5.62, 7.50, 6.72. தமிழ்நாட்டின் ஆளுமை திறன் குறியீட்டு அளவு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 5.62. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசு வழங்கும் விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் யார்? வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவிகள் உள்ள பெண்கள், நிலமற்ற விவசாயிகள், நிலமற்ற விவசாய கூலிகள், வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவராக உள்ள ஆண்கள். The eligible person of Tamil Nadu government distribute the cow at the free of cost. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவிகளாக உள்ள பெண்களுக்கு தான் விலையில்லா கறவை மாடு வழங்கப்படும். ஜெயலலிதா பேரில் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த ஸ்கீம் நடைமுறையில் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2015-16 ஆண்டு நிதி ஆயோக்கின் அறிவிக்கைப்படி துவக்க நிலை நிகர மாணவர் சேர்க்கை
விகிதத்தின் அடிப்படையில் முதல் வகிக்கும் மாவட்டம் எது? தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், கர்நாடகா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார்? 1905, 1906, 1907, 1908. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் ஆஃப் V.U. Chidambaram was initially started in the year. சுதேசி நீராவி கப்பல் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1906. பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து SS காலியா, SS லாவோன்ற 2 கப்பல்களை வாங்கியிருப்பாரு. இந்த நிறுவனத்தை துவங்குறதுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். அதனால இவர் வந்து பங்குகளை வித்திருப்பாரு. 25,000 பங்குகள்ல வித்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த 3ஆம் பாலினத்தவர் விருது பெற்றவர்? பாணி, கிரேஷ் பானு, தக்ஷா, பஹிமா. சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்காக சிறந்த 3ஆம் பாலினத்தவர் விருது பெற்றவர் ஆப்ஷன் பி கிரேஸ் பானு. இவங்க வந்து இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான். இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் கிடைக்கிறதுக்காக நிறைய கேம்பெயின்ஸ், நிறைய போராட்டம் இதெல்லாம் பண்ணி அதுல வெற்றி பெற்றாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு தமிழ்நாடு அரசு சமுதாய நலனுக்கான விருது வழங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்பவற்றில் எவை சரியான கூற்று? நானோபாட் எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவில் உள்ள ரோபோ ஆகும். இரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம். சுற்றுச்சூழலில் உள்ள நச்சு பொருட்களை அளவிட பயன்படுகிறது. இவற்றை உற்பத்தி செய்வது மிகவும் மலிவானது. நானோபாட்னா 10⁻⁹ மீட்டர் இருக்கிற ஒரு ரோபோட்னு சொல்லலாம். ஒரு சின்ன ரொம்ப குட்டி அணுக்கு ஈக்குவலான இருக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ரோபோட். நம்ம முடியோட திக்னஸை விட ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிற ஒரு ரோபோட், அததான் நானோபாட்ன்பாங்க. நானோ சைஸ்ல இருக்கிற ரோபோட்டை தான் நானோபாட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட பணி நானோமீட்டர் அளவில் உள்ளது. சரிதான். இது இரத்த நாளங்களை உட்புகுத்தலாம். சரி. இது வந்து லிக்விட் ஃபார்ம்ல நம்ம பிளட்ல கலந்து எங்கெங்க நம்மளுக்கு சில கேன்சர் செல்ஸ் அழிக்கிறதுக்கு இந்த நானோபாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில இந்த ஹார்ட்ல இருக்கிற அடைப்பு எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சுற்றுச்சூழலில் உள்ள நச்சு பொருட்களை அளவிட பயன்படுகிறது. சரிதான். இது உற்பத்தி செய்வது மலிவானது. தவறு. இது உற்பத்தி செய்வது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப சின்ன லெவல்ல இருக்கிறதுனால இதுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா போகணும். இந்த நானோ டெக்னாலஜின்றது ரொம்ப காஸ்ட்லியான டெக்னாலஜி தான். ஸோ அதனால இதை உற்பத்தி செய்வது மலிவானது கிடையாது. ஸோ அப்போ இது தவறு. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்த உள்ள முதல் பணி டேஸ் ஆகும். சூரிய ஒளி நகரங்கள் திட்டம், தேசிய சூரிய ஒளி பணி, சூரிய ஒளி பச்சை கட்டிடம், சூரிய ஒளி நகரங்களின் வளர்ச்சி. First mission to operationalized under the National Action Plan on Climatic Change. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தேசிய சூரிய ஒளி பணி, the National Solar Missions. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? Which of the Biodiversity Park India was announced the first other effective area based on conservation measures? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? கிசான் விஞ்ஞான் கேந்திரா, SMAE வேளாண் விரிவா, இது வந்து இங்கிலீஷ்ல பாருங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். KVK கிசான் விஞ்ஞான் கேந்திரா, SMA சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வேளாண் விரிவாக்க துணை நடவடிக்கை, NSDA நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ATMA அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி விவசாய தொழில்நுட்ப மேலாண்மை. இந்த அப்ரிவியேஷன்ல எது சரியா பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. KVKனா கிஷான் விஞ்ஞான் கேந்திரா கிடையாது, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. இங்க கிஷான் வராது, கிருஷின்னு வரும்.
கிருஷி விஞ்ஞான் கேந்திரான்றது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட சப் பிரான்ச்சஸ் மாதிரி கிராமங்கள்லையும் அக்ரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸையும் லிங்க் பண்றதுக்காக கிராமங்கள்ல யூஸ் பண்ணப்படுற சென்டர், எக்ஸ்டென்ஷன் சென்டர். அது வந்து உழவர் விவசாயிகள் வந்து இவங்க கூட கொலாப் பண்ணி மண்ணோட தரத்தை கண்டுபிடிக்கிறது, புதிய ரக விதைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுல இருந்து விளைச்சல் அதிகமாக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. SMMA சப்மிஷன் ஆன் SMAE சப்மிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சரிதான். NSAனாலும் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது சரிதான். ATMAனா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 1 மட்டும் தவறு, மற்ற 3 சரி. இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2, 3, 4 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? How many numbers of Ramsar sites identified in India till 15th August 2020? ராம்சார் இடங்கள்னா ஈர நிலப்பரப்புகள், அந்த சதுப்பு நிலங்கள் சொல்லுவாங்கல்ல. ஸோ பல்லுயிர் வாழக்கூடிய சதுப்பு நிலங்களை உலகத்துல இருக்க எல்லா பல்லுயிர் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும்ட்டு ஒரு ராம்சார் ரிப்போர்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுபடி அந்த இடங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட இடங்களா ரிசர்வ் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணி அந்த இடங்களை பாதுகாத்துட்டு வரும்னு சொன்னாங்க. இங்க வந்து அதிகமான வெளிநாட்டு பறவைகள் வரும். அந்த சதுப்பு நிலங்கள்ல நிறைய வேற வேற உயிரினங்கள் வாழும். முதல்ல மீன்கள், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வாழும். ஸோ அந்த இடத்தெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் இடங்கள் இருக்குன்னா மொத்தம் ஆப்ஷன் சி 75 ராம்சார் இடங்கள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின். PM கதிசக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையாகும். இது டேஸில் கவனம் செலுத்துகிறது. கல்வி வளர்ச்சி, பன்முக இணைவு, SH அதிகாரம், சுற்றுப்புற சூழ்நிலை வளர்ச்சி. கதிசக்தி எதுல எல்லாம் கவனம் செலுத்துதுன்னு கேட்டு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பன்முக இணைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ என்ற ஒன்றிய அரசின் திட்டத்தின் நோக்கம் கிடையாது. பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தை தடை செய்தல், பெண் குழந்தைகளின் வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்கேற்பினை உறுதி செய்தல், சம்பந்தப்பட்ட பெண் குழந்தைகளின் பேரில் நிரந்தர வைப்பு தொகுதி ஏற்படுத்துதல். பேட்டி பச்சோ என்ற ஒன்றிய திட்டத்தின் நோக்கம் இது வந்து பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தை தடை செய்து கரெக்ட் தான். ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து அதிகமா சிசு கொலை வந்து அதிகமா தடுக்கிறதுக்காக தான் இந்த பேட்டி பச்சோ இல்ல பெண் குழந்தைகளை வளர்க்காம அனாதை ஆசிரமம் இந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டு போறதை தடுக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட அடிப்படை இப்படி பண்றதுனால ஆண் பெண் பாலின வேறுபாடு வந்து அதிகமாயிட்டே வருது. ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டமே. ஸோ அதனால பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தை தடை செய்வது இந்த நோக்கம் சரிதான். பெண்களின் வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்ய இது சரி. ஸோ வளர்ந்த பெண்களுக்கு கல்வி மற்ற வேலை வாய்ப்புல பங்களிப்பு உறுதி செய்வது இதுவும் சரிதான். சம்பந்தப்பட்ட பெண்கள் குழந்தைகள் நிரந்தர தொகை வைப்பு ஏற்படுத்தல் இது கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3 மட்டும். இப்போ இது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 4 மட்டும் கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு இது. சர்வதேச சூரிய ஆற்றல் முகாம், சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, சர்வதேச புதுப்பிக்க ஆற்றல் முகமை, சர்வதேச ஆற்றல் முகாம். சோலார் எனர்ஜில இருந்து பவர் செடுக்கல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, அதை எப்படிலாம் இன்னும் டெவலப் பண்ணலான்றதுனால இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் சோலார் எனர்ஜி அதிகமா கிடைக்குமோ அந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டமைப்பு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா ஆப்ஷன் பி சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற பின்வரும் இந்திய மகளிரை காலவரிசைப்படி முறைப்படுத்துவோம். சாய்னா நேவால், லவ்லின் பெர்கோகைன், சாக்ஷி மாலிக், கர்ண மல்லேஸ்வரி.
ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கின பெண்களை பத்தி வரிசைப்பட சொல்லியிருக்காங்க. இந்த இயர் ஒலிம்பிக் முடிஞ்சிருக்கனால மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்ஸ்லயும் ஒலிம்பிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கலாம். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ல யார் யாரு எந்த மெடல் வாங்கினா, ஃபர்ஸ்ட் வாங்கினவங்க யாரு, இந்தியா மெடல் பட்டியல யார் ஃபர்ஸ்ட் வந்தா, இந்தியாவில் வாங்கின உமன்ஸ் என்னென்ன மெடல்லாம் வாங்கினாங்க, எத்தனை மெடல் வாங்குச்சு இந்தியா, வெண்கலம் எவ்வளோ, வெள்ளி எவ்வளோ, இது எல்லாத்தையும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நல்லா படிச்சுக்கோங்க. மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் சாய்னா நேவால் வந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கினது வந்து 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல வாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து பேட்மிண்டன்ல பிரான்ஸ் வாங்கியிருப்பாங்க, வெண்கலம் வாங்கியிருப்பாங்க. லவ்லின் பெர்கைன் வந்து 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இவங்க வந்து பாக்ஸிங்ல வாங்கியிருப்பாங்க. இவங்களும் பிரான்ஸ் தான் வாங்கினாங்க, வெண்கலம் தான் வாங்கினாங்க. சாக்ஷி மாலிக் வந்து 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து மல்யுத்த வீராங்கனை ரெஸ்லிங்ல வாங்கியிருப்பாங்க. இவங்களும் பிரான்ஸ் மெடல் தான் வாங்கினாங்க. கர்ணம் மல்லேஸ்வரி தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் ஒலிம்பிக் மெடல் வாங்கினது. இவங்க வந்து வெயிட் லிஃப்டிங் எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா 2000ல சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து வெயிட் லிஃப்டிங்ல மெடல் வாங்கியிருப்பாங்க. ஸோ இவதான் ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கினது கர்ணம் மல்லேஸ்வரி, ரெண்டாவது வாங்கினது வந்து சாய்னா நேவால், மூணாவது சாக்ஷி மாலிக், நாலாவது லவ்லின். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 4132. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ்ரோ தொடர்பான கீழ்காண்பவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. URSC, ITTP, ஸ்பார்க், யுவிகா. ஸோ இந்த இஸ்ரோவோட சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட விளக்கம் கொடுத்துருக்காங்க, எனக்கு சொல்லியிருக்காங்க. URSCன்றது யூஆர் ராவ் சேட்டிலைட் சென்டர். யூஆர் ராவ் சேட்டிலைட் சென்டர் இது எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. அதைத்தான் URSன்றாங்க. ITTPன்னா இஸ்ரோ டெக்னிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு திட்டம். ஸ்பார்க்னா ஸ்பேஸ் பார்க், ஸ்பேஸ் ரிலேட்டடான அவங்களோட இதெல்லாம் விர்ச்சுவலா ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருப்பாங்க, விர்ச்சுவல் மியூசியம். ஸோ யுவிகான்றது யுவ விஞ்ஞானி காரியக்கிரம். பள்ளி மாணவர்களுடைய விஞ்ஞானிகள் சயின்ஸ் ரிலேட்டடான ஆர்வத்தை கொண்டு வரதுக்காக நடத்தப்படுற ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதைத்தான் யுவிகான்னு சொல்லுவாங்க. ஸோ URCன்றது இஸ்ரோவோட துணைக்கோள் நிறுவனம், சேட்டிலைட் சென்டர். ITTPன்றது இஸ்ரோ விஞ்ஞானி பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி. ஸ்பார்க்ன்றது இஸ்ரோவோட விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம். யுவிகான்றது பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி அறிவியல். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2413. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 டேஷ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது. டெல்லி, கல்கத்தா, பம்பாய், மദ്രാஸ். The Great Trigonometric Survey of India started its work from dash city. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, மദ്രാஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். காமன்வெல்த் 2022 போட்டியில் பதக்கம் வென்றவர்களை அவர்களது விளையாட்டுடன் பொறுத்துக. விளையாட்டு வீரர் ஷாரட் கமல், ஷப்கிஷன், மீரா பாய் சானு, நிக்கத் ஷரீப். விளையாட்டு குத்துச்சண்டை, பளுதூக்குதல், மேஜை பந்து, பூப்பந்து. ஷாரட் கமல் வந்து மேஜை பந்து டேபிள் டென்னிஸ், ஷக்ஷிஷன் வந்து பூப்பந்து பால் பேட்மிண்டன், ஷட்டில்காக்கு. மீராபாய் சானு வந்து பளுதூக்குதல், நிக்கத் ஷரீன் வந்து குத்து சண்டை. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3421. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் எந்த எந்த குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டினை கணக்கிட பயன்படுத்தப்படவில்லை? Which of the following indicator not used in calculated the human development index? Human development indexக்கு தேவையில்லாத குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த நாள்ல. மனித வள மேம்பாட்டு குறியீடுன்றது 3 இதை வச்சு வரும். லைஃப் டைம், அதாவது கால அளவு, எஜுகேஷனு, அப்புறம் இன்கம். இது 3ஐயும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். வாழ்நாள், கல்வி, வருமானம், இது 3ஐயும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா நுகர்வோர் குறியீடு மட்டும் இதுல வராது. ஸோ அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மற்ற 3மே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மெஷர் பண்றக்கூடிய இண்டிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் பற்றியது. மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் கட்டமைப்பு, தமிழ்நாட்டிற்கான குடியுரிமை தகவல் ஆதாரம், பல்வேறு அரசு துறை இ சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகல், முடிவெடுப்புக்கான தொழில் வளர்த்துறை மற்றும் பயிற்சி நிலையம். நம்பிக்கை இணையம்ன்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்பிக்கை இணையன்றது ஆப்ஷன் ஏ, மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் உள்கட்டமைப்பு. பிளாக் செயின் என்பது வெப் 3.1 சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற இன்டர்நெட் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். இது ரொம்ப செக்யூர்டானது. கிரிப்டோ கரன்சி எல்லாம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி ஒரு செக்யூர்டான ஒரு டேட்டா பேஸ் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா அவங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையும் இணைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் நம்பிக்கை இணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய பணிகள். சாகுபடி பரப்பை அதிகரிக்க, நிலத்தினை தொடர்ந்து சாகுபடிக்கு கொண்டு வருதல், புதிய பயிர்களை அறிமுகப்படுத்தும் மூலம் பயிர் முறையை மாற்றுதல், நீர் ஆதாரங்களை பெருக்குதல். இந்த 4 இதுல ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தோட முக்கிய பணிகள். சாகுபடி பரப்பை அதிகரித்தல் சரிதான், தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல் சரிதான், புதிய பயிர்களை அறிமுகத்தும் மூலம் பயிர் முறையை மாற்றல் கிடையாது. மோஸ்ட்லி இது வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு நேரான ஒரு 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 மெத்தடை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுல புதிய நியூ டைப் ஆஃப் வெரைட்டியான பயிர்கள்லாம் வளர்த்தி முறையை மாத்துறதுலாம் இதுல கிடையாது. நீர்வள ஆதாரங்களை பெருக்குதல், நிறைய யூஸ் இல்லாத நீர் வளங்கள்ல குட்டைகள் இதெல்லாத்தையும் பராமரிக்கிறது எல்லாமே இது கீழே தான் வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 3, 1, 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இந்த சைடு வருஷம் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு திட்டம் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் இணைக்க சொல்லியிருக்காங்க. சமத்துவபுர திட்டம் எப்ப ஆரம்பிச்சிருக்குன்னா 1907 ஆரம்பிச்சிருப்பாங்க. கலைஞர் கருணாநிதி தான் சமத்துவபுரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அனைத்து சாதியின மக்களுக்கும் ஒரு இடத்துல சொந்தமா வீடு கட்டி கொடுத்து அங்க பூங்கா, நூலகம் எல்லாத்தையும் அமைச்சு தந்து அது ஒரு நகரமா மாற்றணுன்றதுக்காக. ஸோ அது இது ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா மதுரையில திருமங்கலத்துல மேலக்கோட்டை அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. மேலக்கோட்டையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க 1907. நமக்கு நாமை திட்டம் வந்து 1998 ஆரம்பிச்சிருப்பாங்க. வருமுன் காப்போம் திட்டம் வந்து 2006 ஆரம்பிச்சிருப்பாங்க. வருமுன் காப்போம் திட்டம்ன்றது மெடிக்கல் கேம்ப்ஸ் அப்பப்ப கிராமப்புறங்கள்ல இருக்கிற எல்லா ஏரியாலையும் மெடிக்கல் கேம்ப்ஸ் போட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு எதுவும் புதுசா நோய் எதுவும் பரவுதா, அவங்களோட கண், மூக்கு, வாய் இந்த மாதிரி சில ஸ்பெஷலைஸான டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இருக்கிற நோய்களை குணப்படுத்தி அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இருக்க குறையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு மருந்து மாத்திரைகள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக போடப்பட்ட திட்டம் தான் வருமுன் காப்போம் திட்டம். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து 2009. இப்ப முன்னாடி பார்த்தோம்ல கிராமத்தோட விவசாயம் தொடர்பான சாகுபடி வேளாண்மை எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு நீர்வள ஆதாரங்களை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊராட்சியே அதோட அண்ணா மறுமலர்ச்சி கிராம மறுமலர்ச்சி திட்டத்துல ஊராட்சியே அவங்களுக்குரிய சாலைகள், பூங்கா, நூலகம் இதெல்லாத்தையும் அந்த ஊராட்சி அந்த கிராமத்தோட ஊராட்சியே இதெல்லாம் முன்னெடுத்து பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கான நிதி தேவைகளையும் மற்ற தேவைகளையும் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட திட்டம் தான் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3421 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வச்சு இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களில் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது. ஸ்மைல், நமஸ்தே, அம்பர், பெஸ்ட்.
துப்புரவு தொழிலாளர் பாதுகாப்பை உறுதி செய்வது ஆப்ஷன் பி நமஸ்தே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2016 சிறப்பம்சம். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2016 சிறப்பம்சம் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி தேர்தல்கள்ல 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எத்தனை ஆண்கள் போட்டியிடறானோ அதுக்கு ஈக்குவலான பெண்களும் போட்டியிடலான்றதான் இந்த ரிசர்வேஷன்ல கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. கல்வி, மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். கூற்று கொடுத்திருக்காங்க, காரணம் கொடுத்திருக்காங்க. ரெண்டுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. மேம்பாட்டிற்கு மனித வளம் அத்தியாவசியம், சரிதான். கல்வி மற்றும் மக்கள் நலத்துல முதலீடு செஞ்சோம்னா அது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய காரணம் இதுதான் சரி. அப்ப ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி. காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய தர நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ளது. ஐஐடி சென்னை, ஐஎஸ்எஸ்சி பெங்களூர், எய்ம்ஸ் டெல்லி, ஐஐடி மும்பை. ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் ஏ ஐஐடி மெட்ராஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்பித்தல் கற்றல் செயல்முறைகளின் முழுமையான மறுசீரமைப்புக்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய மையமாக இருந்த கற்பவரின் மைய அணுகுமுறையை உருவாக்கிறது. புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களுக்கு முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தது. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. கற்பித்தல் கற்றல் செயல்முறை முழுமையான மறுசீரமைப்புக்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய அணுகுமுறை மையமாக இருந்த புதிய கல்விக் கொள்கையில் ஆக்கப்பூர்வ கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். காரணமாக கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இக்கூற்றுடன் தொடர்புடையது. பசுமை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி, பசுமையான புரட்சி. மண் வளத்தை மேம்படுத்தல் மழைநீர் சேகரிப்பை கட்டுப்படுத்துதல் வந்து ஆப்ஷன் சி பசுமையான புரட்சி, எவர் கிரீன் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. Pfizer mRNA தடுப்பூசி, கோவிஷீல்டு டிஎன்ஏ அடிப்படையிலான தடுப்பூசி, கோவாக்சின் செயலிழந்த தடுப்பூசி, ஸ்புட்னிக் வி வைரல் வெக்டர் தடுப்பூசி. இந்த தடுப்பூசி கொடுத்துருக்காங்க, அதோட செயல்திறன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இணையில எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. Pfizerன்றது mRNA தடுப்பூசி சரிதான். கோவிஷீல்டு வந்து டிஎன்ஏ பேஸ்டு வேக்சின், இது கிடையாது. இது வந்து GMOன்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வேக்சின். ஸோ இப்போ இது கிடையாது, இந்த இணை கிடையாது. கோவேக்சின்றது இன்ஆக்டிவ் வேக்சின் சரிதான். ஸ்புட்னிக் வின்றது வைரல் வெக்டர் வேக்சின் சரிதான். ஸோ இந்த 4 இணையில 3 இணை தான் கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கத்தை பற்றி கூற்றுகளில் எந்த ஒன்று சரியானது. சுகாதார சேவை மற்றும் சுத்தமான சுற்றுப்புற சூழல் கிராம மகளிருக்கு வழங்குதல், கிராமப்புற வீடுகளுக்கு திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு மற்றும் எரிபொருளை வழங்குதல், சுத்தமான தண்ணீர் மற்றும் சூழலை வழங்குதல், உணவு மற்றும் சுகாதாரத்தை வழங்குதல். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்றது ஆப்ஷன் பி அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் சுத்தமான பெட்ரோலிய வாயு மற்றும் எரிபொருள் வாங்குவது. சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் எல்லா கிராமத்துல இருக்கிற மக்களுக்கும் வழங்குறது தான் உஜ்வாலா ஸ்கீம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகளில் எவ்வாறானவை. வங்கி கணக்கு அடிப்படையானது அடையாள வில்லை. வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ப்ரொபோஸ்டு இன்ட்ரோடியூஸ்டு பை ஆர்பிஐ. விர்ச்சுவல் கரன்சி டிஜிட்டல் கரன்சியை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது எந்தெந்த ஃபார்மெட்ல எல்லாம் இருக்கும் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் பேஸ்டு அண்டு டோக்கன் பேஸ்டு ரெண்டுமே இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பயனாளிகள். The beneficiary of ராமாமிர்தம் schemes are. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளியில் பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியர்கள். கவர்மெண்ட் 6ல இருந்து 12th வரைக்கும் 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச யூஜி பண்ணக்கூடிய உமன்ஸுக்கு தான் இந்த கல்வித்தொகை வழங்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் பின்வரும் கூற்றுகளில் எவை சிறப்பாக விளக்குகிறது? கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கற்றல் குறைபாடுகளை சரி செய்ய குழந்தைகளுக்கு உதவும் வண்ணம் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி என்ற நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. சமத்துவ சமூகத்தை வளர்க்கும் உயரிய நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டிற்குள் 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் எழுத படிக்க மற்றும் எண்களை அறிந்தவர்களாக மாற்றுவது என்ற நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கும். எண்ணும் எழுத்தும் என்ற திட்டம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கல்வி குறைபாடுகளை சரி செய்வதற்கு உதவும் வண்ணம் தொடங்கப்பட்டது. சரிதான். அனைவருக்கும் கல்வி, இது ஆக்சுவலா கவர்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே அனைவருக்கும் கல்வின்ற திட்டம் தான். இங்க வந்து எந்த பாகுபாடும் காட்டுறது கிடையாது. ஆனா பர்டிகுலரா இந்த ஸ்கீமுக்குரிய திட்டம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த அனைவருக்கும் கல்வின்றது இதோட மெயின் நார்மல் கல்வி கேட்கறது தான் அனைவருக்கும் கல்வி. அது வந்து இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டோ கிடையாது. ஸோ அப்ப இது வராது. சமத்துவ சமூகத்தை வளர்க்கும் உரிய நோக்கில், இது ஒரு காமன் இதாத்தான் இருக்கு. அது வந்து இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவா இருக்காது. ஸோ அப்ப இது வராது. 2025ஆம் ஆண்டுக்குள் 8 வயது குழந்தைகள் எழுத படிக்க மற்றும் எண்களை அறிந்தவர்களாக மாற்றுவது. கரெக்ட் தான். லிட்ரஸி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா சில ஸ்கூல்ல இருக்கிற 8th வரைக்கும் கட்டாய அனைவரும் எல்லாருக்கும் கம்பல்சரி பாஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரிய மாட்டேன்றதுனால அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப இந்த ஸ்கீம் ரைட்டு தான். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுகாதார திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, குறிக்கோள் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் இணைக்க சொல்லிடுவாங்க. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மற்றும் மறுகட்டமைப்பு திட்டம் வந்து SDG 3ஐ அடைய தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் வந்து சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவர்கள் ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் செய்யறதுக்கு. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம்ன்றது நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க. இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 4312 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள்கள். மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் பதவி உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ள மனநல சேவைகளை வழங்குதல், மனநல பாதுகாப்பிற்கான உள்கட்டமைப்பு உபகரணங்கள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றை அடிப்படை நிறுவன திறனை அதிகரித்தல், வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குதல், சமூக விழிப்புணர்வு ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்று. மாவட்ட மனநல திட்டத்தோட குறிக்கோள்கள். மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பு முறையில் தடுப்பு, பதவி உயர்வு, நீண்டகால பராமரிப்பு உள்ள மலச்சேவைகளை வழங்குதல் சரிதான். மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு ஆப்வியஸ்லி இதுவும் சரிதான். வீடுதோறும் சேவைகளை எளிதாக்குதல், மனநல சேவைகளை உருவாக்குதல் கிடையாது. இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி அங்கங்க இருக்கும். நம்ம தான் போய் நம்மளுக்கு மனநல மென்டல் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்டோ கவுன்சிலிங்கோ தேவைப்படுச்சுன்னா நம்ம தான் போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வீடுக்கு வந்துலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இது கிடையாது. சமூக விழிப்புணர்வு ஊக்குவித்தல், மனநல சேவைகளை வழங்குவதில் பங்கேற்ற சரிதான். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் புதிய தொழிற்கல்வியின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள். தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, அயல்நாட்டு வாணிப கொள்கை, பொதுத்துறை நிறுவனம். புதிய தொழிற்கொள்கை நோக்கங்களை அடைவதற்குரிய முறைகள். தொழில் உரிமம் இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் சரிதான். அயல்நாட்டு முதலீடு சரிதான். அயல்நாட்டு வாணிப கொள்கை ஃபாரின் ட்ரேடு எல்லாம் பண்றது கிடையாது. நம்ம அங்க வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றோமே தவிர ட்ரேட் ரிலேட்டடா இந்த மாதிரி சில பாலிசிஸ் எதுவுமே போறது கிடையாது. ஸோ அப்ப இது கிடையாது. பொதுத்துறை பப்ளிக் செக்டார் மேனேஜ்மெண்ட் அதிகமா பண்றோம் சரிதான். ஸோ ஆன்சர் என்னன்னா 1, 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்திய சுற்றுலா புள்ளி விவரம் 2022 படி அயல்நாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிக அளவில் சுற்றி பார்க்கப்பட்ட சுற்றுலா தலம் தாஜ்மஹால், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி, மகாபலிபுரம், வாரணாசி. 2022ல ஃபாரின் டூரிஸ்ட் அதிகமா வந்த இடம் எதுனா ஆப்ஷன் சி மகாபலிபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது போஷான் 2.0 திட்டத்தில் கூறப்படாதது? குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு, 17 வயது பெண்களின் ஊட்டச்சத்து குறைபாடு, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வயது முதிர்ந்தவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடு. போஷான் 2.1ல குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி சொல்லியிருப்பாங்க. 17 வயது டீனேஜ்ல இருக்கிற பெண்களுக்கு ஊட்டச்சத்து கம்மியா இருக்கிறதுனால சொல்லியிருப்பாங்க. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலான்ற ஸ்கீம்ஸ் இருக்கு. வயது முதிர்ந்தவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி இதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப இது கிடையாது. ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் அறிக்கைகளை தொழில்துறை உற்பத்தியின் வரிசை பற்றி சரியான கூற்று எது? IIB என்பது பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளில் முக்கிய பொருளாதார குறிகாட்டியாகும். IIB தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பால் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது. IIB-க்கான அடிப்படை ஆண்டு 2011-12. இண்டிகேட்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் பத்தின 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. IIB-ன்றது பொருளாதாரத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் பற்றின பொருளாதார குறியீடு சரிதான். இது வந்து ரிலீஸ் பண்றது CSO தான் சரிதான். இதோட அடிப்படை ஆண்டு 2011-12 ஸ்டார்ட் பண்ணது அப்பதான். அப்ப சரி. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாதுகாத்தல் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்த சைடு யார பாதுகாக்கிறதுக்கு சில சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட ஆண்டு கொடுத்துருக்காங்க. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்களை பாதுகாக்க கொண்டு வந்து இயற்றப்பட்டது எப்பனா 1966. ஒப்பந்த தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1970. சம ஊதியம் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1976. புலம்பெயர்ந்த தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல் வந்து 1979. ஸோ ஆன்சர் வந்து என்ன 4321. 4321 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.